யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுல நான் செய்த தவறுகள். ஸோ இதில் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு பிகினராக என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத குயிக்காக. ஸோ இது வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருக்க போது நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஆரம்ப நிலையில் படிக்கிற எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது ஒரு பிகினராக ஒரு வீட்டில் இருந்தே நாம் படிக்கணும்னு நினைக்கும்போது நிறைய ஐயங்கள் இருக்கும், நிறையா அதை பற்றின டவுட்ஸ் நிறைய இருந்தது. பட் நமக்கு சரியான மென்டர் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் வந்து அந்த டைமில் நமக்குள்ளே எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் இல்லையா. ஸோ அன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு பண உதவி செய்யவோ, வீட்டிலருந்து ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு இதோ எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த வழிகாட்டுதலை இப்போ ஒரு ஃப்ரெஷராக வந்து யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சன்சியா ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய தவறுகள் உங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய விடாமல் உங்களே வந்து என்னோடய எய்ம் என்னென்னா ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து யூபிஎஸ்சி வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ அந்த தவறுகளை வந்து நீங்கள் திருத்திக்கோங்க. ஸோ நான் அதுக்காக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கலாம், ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கலாம், எங்கேருந்து தொடங்கலாம். இது வந்து நிறையா என்ன சொல்கிறது, நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டெப்பாக. ஸோ அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரீச் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எடுத்தோடனையும் பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்காமல் சின்னதாக தொடங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஸோ அதுதான் நாம் கொள்ளக்கூடிய பாடங்கள் கூட. ஸோ அப்போ என்டையர் நியூஸ் பேப்பரும் நாம் ஒரு 16 பக்கம் 20 பக்கம் இருக்குது அப்படின்னா 16 பக்கமுமே படிக்க ட்ரை பண்ணாமல், ஏன்னா தி ஹிந்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு எடுத்தோடனே நம்மளால் ரீட் பண்ண முடியாத ஒரு பேப்பர். அப்படிங்கும்போது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டால் பண்ண அப்படிங்கும்போது நாம் முடிஞ்சளவு ஒரு 1 பேஜாவது ட்ரை பண்ணணும். அந்த 1 பேஜில் நமக்கு எவ்வளோ வார்த்தைகள் வெக்காபுலரின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ தெரியல.